அன்பர்களே, திருவருகை காலத்தில் நம்முடைய வேண்டுதல் எல்லாம் வந்தருளும் ஆண்டவரே வந்தருளும் என்பதுதான். எதற்காக வர வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதை முன்னிட்டு புனிதர் பலனார் திருமகன் எதற்காக வர வேண்டும் என்பதையெல்லாம் மிக சிறப்பாக சொல்வதை வீரமாமுனிவர் இறையடியார் நமக்கு தருகிறார். அது என்ன என்று சொன்னால், உணங்கிய மரத்திற்கு உயிர் வரும் பெய்த உரையென வருதியே உலகிற்கு இணங்கிய இருளை சீக்க வெங்கதிர்கொள் இரவி போல் வருதியே எஞ்சாது அணங்கு ஏற்றிய வெம்பழம் பழி கூலிக்கு அரி என வருதியே உன்னை வணங்கிய நல்லோர்க்கு அருள் புரிந்து அன்னை வரும் என வருதியே என்றான். இது சூசையப்பர் பாடுவது, திருமகனை எதிர்பார்த்து வரவேற்று பாடுவது. வாடிய மரத்திற்கு உயிர் வருமாறு பெய்த மழை போல நீ மனிதனாக அவதரித்து வருவாயாக. இவ்வுலகிற்கு இணக்கமான இருளை ஒழிக்க வெப்பமான கதிர் கொண்ட ஞாயிறு போல் வருவாயாக. ஓயாமல் துன்பம் செய்யும் கொடிய பழம் பழியை மனிதன் மீது கொண்டுள்ள பேய்க்கு அரிமா போல் வருவாயாக. உன்னை வணங்கின நல்லோருக்கு அருள் புரிந்து அன்னை வருவது போல் வருவாயாக என்று சூசை புகழ்ந்து பாடி முடிக்கிறார். இதன் கருத்து, வாடிய பயிர்க்கு வான்மழை போல் மனிதனாக நீ வருக. இறைமகனே, மனிதனாக நீ வருக. உலக இருளை அகற்றும் கதிரொளியாக நீ வருக. பாவத்தை தூண்டும் பேயை எதிர்க்கும் சிங்கம் போல் நீ வருக. உன்னை வணங்கும் நல்லோரின் துன்பம் துடைக்கும் அன்னையாக நீ வருக என்று சூசை வேண்டினான் என்று பார்க்கிறோம். உணங்கிய மரத்திற்கு உயிர் தரும் வரும் பெய்த உரையென வருதியே உலகில் கிணங்கிய விருளை சீக்க வெங்கதிர்கொள் விரவி போல் வருதியே எஞ்சாம் தனங்கி வெம்பழி கூலி கரியென வருதியே உன்னை வணங்கிய நல்லோர் கருள் புரிந்த அன்னை வருமன வருதியே என்றான். இப்படி சூசை புகழ்ந்து பாடுகிறார். அன்னையாக வர வேண்டும், அரிமாவாக வர வேண்டும், வெங்கதிராக வர வேண்டும், வான்மழையாக வர வேண்டும் என்றெல்லாம் என்னென்ன நன்மைகளை எல்லாம் இந்த இறைமகன் நமக்கு செய்ய வேண்டும் என்பதை மனதில் இருத்தி அவர் வேண்டுவது உண்மையிலேயே மிக விரும்பத்தக்க ஒன்றுதான். ஆக நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த திருவருகை காலத்திலே இறைவனை நோக்கி இப்படியெல்லாம் நலம் பெறுவதற்காக வர வேண்டும், உலகத்துக்கு நன்மை செய்வதற்காகவும் தீமையை அகற்றுவதற்காகவும் வர வேண்டும் என்று நாம் ஜெபிப்பது நியாயமான ஒன்றாகும்.